என் பொண்டாட்டி சுசீலா எனக்கு பரிமாறும் போது என் பொண்ணுங்க 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறத பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு அப்படியே நிலைக்கணும் சாமி. நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணதுனாலதான் என் பொண்ணோட வளகாப்பு இவ்ளோ திருப்தியா நடந்தது. சந்தோஷத்துல மனசு நிறைஞ்சிருச்சு. ரொம்ப நன்றி. நல்லதுமா. புருஷன் ஜெயிலில் இருக்கிறத எந்த பொண்ணாலதாம்மா தாங்கிக்க முடியும்? அதுவும் குழந்தை உண்டாயிருக்கிற இந்த நேரத்துல புருஷன் பக்கத்துல இல்லாம இருக்கிறது எவ்வளவு பெரிய வேதனை. என் மூத்த பொண்ணு மலர் அந்த வேதனையை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தா. தன்ன மாதிரியே தான் பொண்ணு தனிமரம் ஆயிடுவாளோன்னு சுசீலா ரொம்பவும் பயந்தா. உன் கருணையினால அந்த பிரச்சனையை நான் இப்ப சரி பண்ணிட்டேம்மா. கஜா கிட்ட கரெக்டா வாக்குமூலம் வாங்கி என் மாப்பிள்ளைய நிரபராதி நிரூபிச்சு அவனை நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். மலரோட சீமந்தமும் ரொம்ப சந்தோஷமா நடந்து முடிஞ்சதுமா. நான் உன் முன்னால சத்தியம் செஞ்ச மாதிரி என்னோட முதல் கடமையை நிறைவேற்றிட்டேம்மா. முடிக்க வேண்டியது நிறைய இருக்குமா. இந்த பிரச்சனைய சரி செய்ய நீ எனக்கு துணையா இருந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் நீ தான் எனக்கு பக்கபலமா இருந்து நான் நினைச்சதெல்லாம் நடத்தி கொடுமா. மலரோட கஷ்டத்தை பெரிய சிக்கலே இல்லாம என்னால தீர்க்க முடிஞ்சது. ஆனா கயலை தேடி கண்டுபிடிக்கிறதும் மயில IPS ஆக்குறதும் அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லம்மா. அதுல நிறைய சவால்கள் இருக்கு, சோதனைகள் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போற தைரியத்தையும் மனப்பக்குவத்தையும் நீதாம்மா தரணும். என் கடைசி பொண்ணு மயில் எக்ஸ் மினிஸ்டரோட பகையை சம்பாதிச்சிருக்கா. அவரால் வரக்கூடிய ஆபத்து முழுசா என்ன விலகல. என் பொண்ணுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம அந்த பகையை முடிச்சு வைக்கிறதுக்கு நீதாம்மா உதவி செய்யணும். என் பொண்ணுங்களுக்காக நான் போராட போற இந்த போராட்டத்துல எனக்கு புதுசு புதுசா எதிரிகள்லாம் உருவாகலாம். அவங்க என்னை விட அதிகாரத்திலையும் பதவியிலையும் பெரிய ஆளுகளா இருக்கலாம். அவங்களையெல்லாம் சமாளிக்கிற சக்தியும் நீதாம்மா எனக்கு கொடுக்கணும். என் கூடவே இருந்து வழிகாட்டி கொடுமா. உன் ஆசையால கூடிய சீக்கிரமே இந்த 5 திரியிலையும் விளக்கேத்தி முடிக்கணுமா.
மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. என்னைய நம்பி இந்த வேலையை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இத பொறுப்பா செய்ய வேண்டியது என்னோட கடமை மேடம். நீங்க மீட்டிங்க்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் பாருங்க. பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அத பத்தின டென்ஷன் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். செக்யூரிட்டிக்கு லேடிஸ் கான்ஸ்டபிள் வருவாங்கல்ல? கண்டிப்பா மேடம். 4 லேடி கான்ஸ்டபிள், 5 ஜென்ஸ் கான்ஸ்டபிள் வருவாங்க. வீட்டை சுத்தி அவங்க கவசம் மாதிரி நிப்பாங்க. அவங்கள மீறி உங்க வீட்டுக்குள்ள காத்து கூட நுழைய முடியாது. ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படாம நிம்மதியா நீங்க மீட்டிங்க நடத்துங்க. சார், நீங்க நாளைக்கு வரமாட்டீங்களா சார்? நாளைக்கு எனக்கு எஸ்பி ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர்ஸ் மீட்டிங் இருக்கு மேடம். நான் அங்க போயே ஆகணும். போறதுக்கு முன்னாடி நான் எல்லா ஏற்பாடையும் கரெக்டா இருக்கான்னு வந்து செக் பண்ணிட்டு தான் போவேன். மீட்டிங் முடிஞ்சதும் நேரா நான் உங்க ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வருவேன். நான் இல்லன்றத நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். தேங்க்யூ சார். என் ஆளுங்க எல்லாருமே ரொம்ப துடிப்பானவங்க, எப்பவும் அலர்ட்டாவே இருப்பாங்க. எந்த கலாட்டாவும் நடக்காம அவங்க பாத்துக்குவாங்க மேடம். அவங்க சார்பா நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கறேன். நீங்க பாத்துப்பீங்கிற தைரியத்துல தான் சார் நான் இருக்கேன். எதிர்க்கட்சி எம்எல்ஏங்கிறதுனால அசால்ட்டா விட்டுறாதீங்க சார். என்ன மேடம் இப்படிலாம் சொல்லிட்டீங்க? ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ எங்களுக்கு தேவை மக்களோட சேவையை செய்யறவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதுதான். நாங்க கண்டிப்பா அதை முறையோட செய்வோம். ஓகே சார். உங்க ஆளுங்களை கரெக்டா 8 மணிக்கு இங்க வர சொல்லுங்க சார். அப்பதான் சரியா இருக்கும். டிஃபனுக்கெல்லாம் நான் இங்கே ரெடி பண்ணிடுறேன். நல்லது மேடம். நாளை காலையில கரெக்டா அவங்க அங்க இருப்பாங்க. நான் வந்து உங்களை மீட் பண்றேன். ஓகே சார். தேங்க்யூ. பரமரே. ஆண்டவரே, ஒரு முக்கியமான டியூட்டியை பத்தி பேசணும். எல்லாரும் வாங்க. வர 23ஆம் தேதி எம்எல்ஏ மலர்விழி வீட்டுல ஒரு முக்கியமான மீட்டிங் நடக்க போகுது. எதிர்கட்சியில் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அந்த மீட்டிங்ல கூட போறாங்க. இந்த மீட்டிங் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய புயல கலப்பும்னு எதிர்பார்க்கறாங்க. அதனால அந்த மீட்டிங்ல ஆளுங்கட்சி ஆளுங்கனால பெரிய கலாட்டாவோ தகராறு நடக்க சான்ஸ் இருக்கு அப்படின்னு எம்எல்ஏ மேடம் பயப்படுறாங்க. அப்படி எதுவும் நடக்காம பாத்துக்கணும்னு நம்ம கிட்ட பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. நானும் அவங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். வர்ற 23ஆம் தேதி இந்த ஸ்டேஷன்ல 3 பேர் மட்டும் டியூட்டி பார்த்தா போதும். மத்த எல்லாரும் அந்த எம்எல்ஏவோட வீட்டுக்கு பாதுகாப்புக்கு தான் போகணும். பரமர, எனக்கு அன்னைக்கு எஸ்பி ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் இருக்கு. நீங்க தான் இந்த டீமை லீட் பண்ணி இந்த டியூட்டியை கரெக்டா பாத்துக்கணும். உத்தரவு ஆண்டவரே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா உமன் போலீஸும் அன்னைக்கு எம்எல்ஏ வீட்டுல தான் இருக்கணும். ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் பல பேர் லேடிஸா இருக்கிறதுனால உமன் போலீஸ் பாதுகாப்புக்கு இருந்தா பெட்டரா இருக்கும்னு மேடம் ஃபீல் பண்றாங்க. சோ அன்னைக்கு லேடி போலீஸ் யாரும் லீவ் எடுக்க கூடாது. அவங்களுக்கு ஸ்டேஷன்லயும் டியூட்டி கிடையாது. மீட்டிங் முடியற வரைக்கும் அவங்க எல்லாரும் எம்எல்ஏ வீட்டுல தான் இருக்கணும். ஓகே? ஓகே சார். அன்னைக்குதான் எனக்கு பிரிலிமினரி எக்ஸாம் இருக்கு. அதை நான் கண்டிப்பா எழுதியே ஆகணும். நான் எப்படி அன்னைக்கு அந்த டியூட்டிக்கு போக முடியும்? நான் மயில எல்லாரும் சரின்னு தலையாட்டுறாங்க. நீ மட்டும் வழக்கம் போல ஏதோ டவுட்லயே இருக்கிறிய. என்ன அன்னைக்கு உங்க அம்மா உடம்பு சரியில்லாம போயிடுமா? சார், 23ஆம் தேதி தான் யூபிஎஸ்சியோட பிரிலிமினரி எக்ஸாம் நடக்க போகுது சார். நடக்கட்டும், அதனால எனக்கு என்ன? சார், அந்த எக்ஸாமுக்காக தான் நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன் சார். அதுக்கான ஹால் டிக்கெட்டும் எனக்கு வந்துருச்சு. நான் அந்த எக்ஸாமை எழுதியே ஆகணும் சார். எப்படி எழுதுவடி? எம்எல்ஏ வீட்டுல ஸ்ட்ரிக்டா டியூட்டி இருக்குன்னு நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேனே. சார், அந்த டியூட்டிக்கு என்னால வர முடியாது சார். லீவ் போட்டுட்டு தான் நான் அந்த எக்ஸாமையே எழுத போகணும். யாருகிட்ட பேசுறேன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? ஆண்டவர் ஒரு ஆர்டர் போட்டா நம்ம எல்லாருமே ஒபே பண்ணணும். புரியுதா? புரியாதுங்கிற மாதிரிலாம் எதிர்த்து பேசாத. சார், நான் எதிர்த்து பேசல சார். என் பிரச்சனையை தான் எடுத்து சொல்றேன். இந்த எக்ஸாமுக்காக தான் நான் பல வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
நான் இதுல பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆபீசர் ஆகணும்ன்றதுதான் என் அம்மாவோட கனவு. அந்த கனவு நனவாகுங்கிற நம்பிக்கையில தான் சார் அவங்க வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. தவறுமையில உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. உங்க அம்மாவோட கனவை நீ நிறைவேற்றுவியோ இல்ல குழி தோண்டி பதைப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு எதை பத்தியும் கவலையும் கிடையாது. என்னோட ஸ்டேஷன் ஆளுங்க எனக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செய்யறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். 23ஆம் தேதி யாருக்கு லீவு கொடுக்க முடியாது. நீ அன்னைக்கு செக்யூரிட்டி டியூட்டிக்கு வந்தே ஆகணும். சார், நான் டியூட்டிக்கு வந்துட்டா என்னால அந்த எக்ஸாம் எழுத முடியாம போயிடும் சார். இந்த வருஷம் எழுதலாம் என்ன, அடுத்த வருஷம் எழுதிக்க. அடுத்த வருஷம் மாத்தி இதே மாதிரி பிரச்சனை வராம இருக்கணும்னு இப்ப இருந்தே சாமி கிட்ட கும்பிட்டுக்க. சார், அடுத்த வருஷம் வரைக்குள்ள இந்த எக்ஸாம தள்ளி போட முடியாது சார். இந்த வருஷமே நான் இதை கிளியர் பண்ணி ஆகணும். தயவு செஞ்சு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க சார். இந்த பாரு, உன் சூழ்நிலையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்ல. என் முடிவு தான் ஃபைனல். இத நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், குறுக்க பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மயிலுக்கு மட்டும் லீவ் கொடுங்க சார். நாங்க தான் இத்தனை பேர் இருக்கோமே, நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் சார். நம்மனே, உன் உடம்பரவா தங்கச்சிக்கு நீ ஒத்தாசை பண்ண ரொம்ப துடிக்கிற போல இருக்கு. அப்படி இல்ல சார், இவ ரொம்ப காலமா அந்த எக்ஸாம்காக தான் காத்துக்கிட்டு இருக்கா. செக்யூரிட்டிக்கு வேற யாரையாவது கூப்பிட்டுக்கலாம் சார். தயவு செஞ்சு இவளுக்கு லீவ் கொடுத்து எக்ஸாம் எழுத அனுப்பி வைங்க சார். உன் சிபாரிசு எல்லாம் இங்க செல்லாது. இவளுக்கு நீ ஜாலரா அடிக்கிறத விட்டு உன் வேலைய மட்டும் பாரு. இது எனக்கு இவளுக்குமான பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ உன் மூக்க நுழைச்சா நல்லா இருக்காது. சார், நீங்க செய்யறது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். என்ன எக்ஸாம் எழுத விடக்கூடாதுன்றதுல ஏன் சார் இவ்ளோ பிடிவாதமா இருக்கீங்க? என் மேல ஏன் சார் உங்களுக்கு இவ்வளவு கோவம்? ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கல மயிலு. என்னைக்காவது நான் சொன்னத மறுத்து பேசாம மதிச்சு நடந்திருக்கியா? எல்லா விஷயத்திலையும் ஏருக்கு மாறா பேசி என் பிபி ஏத்துறதே உன் பொழப்பா வச்சிருக்க. என் பேச்ச நீயே மதிக்காதப்போ நான் இருக்கா உனக்கு இறக்கப்படும். உன் கனவை மதிச்சு உன்னை எதுக்கு எக்ஸாம் எழுத அனுப்பணும்? நான் என்னமோ நியாயமே இல்லாம நடந்துக்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ற பாரு, அதுவே பெரிய தப்பு. நீ எக்ஸாம் எழுத போகவே கூடாதுன்னு நான் ஒண்ணும் தடுக்கல. உன் எக்ஸாம் அன்னைக்குன்னு பார்த்து இந்த மீட்டிங்கை நான் ஏற்பாடு பண்ணல. எல்லாம் தானா நடக்குது. நீ அந்த எக்ஸாம் எழுத போறத அந்த ஆண்டவனுக்கே பொறுக்கல போல இருக்கு. அதான் அவனே உனக்கு இப்படி ஒரு செக்க வச்சுட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சார், நீங்க நினைச்சா எனக்கு லீவ் கொடுத்து அந்த எக்ஸாமை எழுத வைக்க முடியும் சார். என் மேல உங்களுக்கு இருக்கிற கோவத்தை நீங்க எந்த மாதிரி வேணாலும் காமிங்க. என் எக்ஸாம் விஷயத்துல மட்டும் விளையாடாதீங்க சார், ப்ளீஸ். பாருமையில நீ என்னதான் கெஞ்சினாலும் என் மனசு இறக்கப்பட்டு இடம் கொடுக்க போறது இல்ல. இந்த பிரச்சனையை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். என் நோக்கம் என்னங்கிறதையும் ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கேன். நான் நினைச்சது நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். நீ ஏத்துக்கிறதும் எப்பவும் போல தூக்கி போட்டு போறதும் உன் விருப்பம். ஆனா என் வார்த்தையை மீறி நீ போனேன்னு வச்சுக்க, அதோட பலனை கண்டிப்பா நீ அனுபவிப்ப. உன் கனவையை அழிக்கிற அளவுக்கு கடுமையா இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்க. ஃபீலிங்ஸா ஓரமா போய் பண்ணுங்க போங்க. நடு ஸ்டேஷனுக்கு பண்ணாதீங்க. தள்ளியா மயில, இப்ப எதுக்கு கண் கலங்குற? நாளைக்கு தானே உனக்கு எக்ஸாம். நமக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அதுக்குள்ள நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எந்த வழியில போனாலும் சார் அதை அடைச்சிருவாருக்கா. இந்த எக்ஸாமை எழுதவே விட மாட்டேன்னு அவர் என்கிட்ட சவால் விட்டுருக்காரு. நாளைக்கு அந்த மீட்டிங்க்கு எனக்கு பதிலா வேற யாரையாவது கூட அனுப்பி வைக்கலாம். ஆனா சார் அதை செய்ய மாட்டாரு.
என்ன எக்ஸாம் எழுத விடாம தடுக்கணும்ன்றதுக்காக தான் எனக்கு லீவ் தரக்கூடாதுன்றதுல இவ்ளோ பிடிவாதமா இருக்காரு. தலைவர் லீவ் தராட்டி என்ன, நீனே லீவ் எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதிட்டு வா. அவர் என்ன பண்ணிடுவோம் நம்ம பாப்போம். இல்லன்னு நான் அப்படி போனா மேலதிகாரிய நான் மதிக்கலன்னு என்ன சஸ்பெண்ட் பண்ணி என் மேல பிளாக் மார்க் வர மாதிரி பண்ணிடுவாரு. இனிமே வர எக்ஸாம் கூட எழுத முடியாத அளவுக்கு என் மேல பெரிய பழியை தூக்கி போட்டுருவாரு. இந்த விஷயத்துல என்னால ரிஸ்க் எடுக்கவே முடியாதுன்னு. இந்த வருஷம் போனா என்ன, அடுத்த வருஷம் இந்த எக்ஸாம் எழுதிக்கலான்னு நான் என் மனசை தேத்திக்கலாம். ஆனா அதுக்கும் எனக்கு இப்ப வாய்ப்பே இல்லைன்னு. இந்த வருஷமே ஐபிஎஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண வேண்டிய கட்டாயத்துல நான் இருக்கேன். இல்லன்னா நானும் என் அம்மாவும் எங்க வைராக்கியத்துல தோத்துருவோன்னு. நான் தோத்தா கூட பரவாயில்லன்னு, ஆனா என் அம்மா தோத்துற கூடாதுன்னு. ஐபிஎஸ் ஆகணும்ன்ற என் கனவை எனக்குள்ள விதைச்சதே என் அம்மா தான். அவங்க கஷ்டப்பட்டது, போராடினது, வாழ்ந்தது எல்லாமே அந்த ஒரே ஒரு வைராக்கியத்துக்காக தான். அந்த கனவை நிறைவேற்றுறதுக்காக என் அம்மா அவ்வளவு தியாகம் செஞ்சிருக்காங்க. நான் உடம்ப பத்தி கூட கவலைப்படாம ராத்திரியும் பகலுமா உழைச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிட்டா அவங்க உசிரியே விட்டுருவாங்கன்னு. ஏய் மயில, அழாதடி. அதான் நாங்க எல்லாம் இருக்கோம்ல. உங்க 2 பேரையும் தோக்க விட்டுருவோமா? அப்படி நடந்துட்டா நம்ம எல்லாரும் ஒண்ணு மண்ணா பழகுறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் மயிலு. நீ நாளைக்கு கண்டிப்பா ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதுற. அதுக்கு நாங்க எல்லாருமே துணையா இருப்போம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா மயிலு, இந்த ஸ்டேஷனுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை சம்பாரிச்சு கொடுத்துருக்க, நல்ல பேரை சம்பாரிச்சு கொடுத்துருக்க. போலீஸ்னாலே முன்னாடி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு பின்னாடி அசிங்கமா பேசுவாங்க. ஆனா குகை ஸ்டேஷன்ல வேலை செய்யணும் தெரிஞ்சா பாக்குறவங்களும் எவ்வளவு மரியாதை கொடுக்கறாங்க தெரியுமா? நம்மள எல்லாரும் ஹீரோ மாதிரி பாக்குறாங்கம்மா. அண்ணன் சொல்றது உண்மைதான் மயிலு. செயின் ஸ்நாச்சிங் கேஸ்ல ஆரம்பிச்சு எக்ஸ் மினிஸ்டர் பையனை அரெஸ்ட் பண்ண வரைக்கும் நீ அதிரடியா நடவடிக்கை எடுத்ததாலதான் நம்ம ஸ்டேஷனை எல்லாரும் கொண்டாடுறாங்க. பப்ளிக் எங்க எல்லாரையும் இன்னைக்கு மதிக்கிறாங்கன்னா அதுக்கு நீதான் காரணம். எங்களுக்காக இவ்ளோ செஞ்ச உனக்கு நாங்க ஏதாவது செஞ்சே ஆகணும். ஏம்மா லீவ் போட்டு சினிமாவுக்கு பார்க்க போகலமா? ஐபிஎஸ் ஆகணும்னு உன் ஆசையை நிறைவேற்ற எக்ஸாம் எழுத போற. இதுக்கு லீவு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அநியாயம். இந்த விஷயத்துல நாங்க உன் பக்கம் இருக்கிறது நியாயம். ஏப்பா நீங்களா என்னப்பா சொல்றீங்க? ஏய் இப்படி சும்மா தலையாட்ட எப்படி? வாயை திறந்து சொல்லுங்க. நீ எக்ஸாம் எழுதுறதுக்கு நாங்க உதவி பண்றோமா? இல்ல நீ கவலைப்படாத. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலக்கா. நான் உங்களுக்கு எல்லாம் பெருசா எதுவுமே செஞ்சதில்ல. ஆனா நீங்க எல்லாருமே என் மேல அவ்வளவு அன்பு காட்டுறீங்க. எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணியும் பேசுறீங்க. எனக்கும் 4 மனுஷங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனா ஆனா சார மீறி உங்களாலையும் என்ன பண்ணிட முடியும்? எனக்கு உதவி செய்ய போய் உங்க வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டா அதை என்னால ஏத்துக்கவே முடியாதுக்கா. உங்க வேலையெல்லாம் பலி கொடுத்துதானே அந்த எக்ஸாமை எழுத போகணும்னா அப்படி ஒரு எக்ஸாமே எனக்கு வேணாக்கா. மயில, ஏன் இவ்ளோ சீரியஸா யோசிக்கிற? இங்க பாரு, இந்த திட்டத்துக்கு பேரு ஆபரேஷன் ஐபிஎஸ். யாருமே மாட்டிக்காம யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம தான் நாங்க இந்த ஆபரேஷனை முடிக்க போறோம். எப்படிக்கா? தலைவர் மீட்டிங்காக எஸ்பி ஆபீஸ் போறல, அந்த மீட்டிங் முடியறதுக்கு 1/2 நாளோ 1 நாளோ ஆகும். அந்த கேப்ல போய் நீ எக்ஸாம் எழுதிடுமா.